அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி ஃபயஃப்கஹு கவ்லி. பொதுவாக சஹாபாக்களுடைய வரலாறை கூறும்போது அவங்களுடைய குடும்பத்தை பற்றியும் வம்சத்தை பற்றியும் சொல்லி தான் ஒரு நபரை வரலாறு நமக்கு அறிமுகப்படுத்தும். ஆனால் இன்றைக்கி சொல்ல போகிற சஹாபிக்கு தாய், தந்தை, குடும்பம் என எந்த அடையாளத்தையும் ஹதீஸும் வரலாறும் நமக்கு கூறலை. அப்படி அந்த சஹாபி யார் தெரியுமா? ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க பரம ஏழையாக இருக்கிறாங்க. இவங்க படுக்கிற இடம் பள்ளிவாசலாக தான் இருக்குது. உலகத்தை பொறுத்தவரை இவருடைய தோற்றம் எப்படி இருக்குது தெரியுமா? அழகு குறைவாக தான் இருக்குதுன்னு எல்லாரும் கருதப்படுறாங்க. ஆனால் இவர் அதிகமாக அல்லாவை நினைக்கக்கூடியவராகவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடாக இருக்கக்கூடியவராகவும் இவர் வாழ்ந்துட்டுருக்கார். சுபஹானல்லாஹ். அதிகமாக யுத்தங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கலந்துருக்காரு இவர். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பள்ளிவாசலில் அதிகமான நேரங்களில் கல்வியை கற்றுக்கிறதுக்காகவே ரசூல்லா கூட உட்கார்ந்துருப்பாங்களாம் இந்த சஹாபி. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலைபிப்பே, நீ திருமணம் முடிக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க ஜுலைபிப் சொல்கிறாங்க, எனக்கு யார் திருமணம் முடிச்சு தருவாங்க ரசூல்லா? நான் ஒரு ஏழையாக இருக்கேன், நான் தோற்றத்தில் அழகு குறைவாக இருக்கிறேன், இப்படி இருக்கும்போது எனக்கு யார் ரசூல்லா திருமணம் முடிச்சு தருவாங்க அப்படின்னு அந்த சஹாபி கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் திருமணம் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ மக்களுக்கு மத்தியில் அந்தஸ்து குறைந்தவனாக இருந்தால் கூட அல்லாவிடத்தில் நீ தான் உயர்ந்தவேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். மக்கள் மத்தியில் அந்தஸ்து குறைவாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் நீ தான் உயர்ந்தவன் சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? அன்சாரி தோழர் ஒருத்தவர் வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காந்துருக்கும் போது வரார். என்னுடைய மகள் விதவையாக இருக்காங்க, அதனால் நீங்கள் திருமணம் பிடிச்சிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த தோழருக்கு ரொம்ப சந்தோஷம். ரசூல்லாவே திருமணம் முடிக்க போகிறாங்களா அப்படின்ற அவர் நினச்சிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு கிடையாது, ஜுலைபிப் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோழருக்கு முகம் வாடி போயிடுச்சு. இந்த ஜுலைபிப் இருக்கா, எத்தனை பேரோ என்னுடைய பிள்ளைய பெண் கேட்டு வந்தாங்க, ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கல ரசூல்லா, இவருக்கு கொடுக்குறதான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டில் போய் அவங்களுடைய மனைவிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மனைவி என்ன நினச்சிட்டாங்க, ரசூல்லாவை தான் திருமணம் பிடிக்க போகிறாங்களாக்குன்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. இல்லை ஜுலைபிப்க்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய பிள்ளைய அவங்களுக்கு திருமணம் பிடிச்சி கொடுக்குறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு மறுத்துடுறாங்க. இந்த விஷயத்த அவங்களுடைய மகள் வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுட்டு உள்ளேருந்து சொல்கிறாங்க. இந்த திருமணத்தை முடிச்சு வைக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டாங்க, அவங்களுடைய பேச்சையாக நீங்கள் மீற போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ரசூல்லா எனக்கு எந்த காலத்துல அநீதம் செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. 2 பேத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பிடிச்சும் வைக்கிறாங்க. 2 பேத்துக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த 2 பேத்துக்கும் நீ நலவை அதிகமாக அள்ளி கூறுறா அல்லாஹ், இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் ஆக்கிவையா அல்லான்னு சொல்லி துவா கேட்குறாங்க. இப்படி 2 பேருடைய திருமணமும் முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்க ஒரு சமயத்தில் ஒரு யுத்தத்துக்காக மக்கள் எல்லாரும் தயாராக இருக்காங்க. அதுக்காக ஜுலைபிப் ரலியல்லாஹு அவங்களும் என்ன செய்கிறாங்க, அதில் கலந்துக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு பல யுத்தத்தில் கலந்துருக்காங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவும் கலந்துருக்காங்க. இந்த யுத்தத்துக்காக இவரும் சேர்ந்து பயணம் செய்கிறாரு. இந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் எல்லாரும் வெற்றி பெறுறாங்க. நிறைய கனிமத்து பொருட்களும் கிடைக்கிது. அந்த நேரத்தில் ரசூல்லா சொல்லி கேட்குறாங்க, சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, எந்த நபர்களையாவது நீங்கள் காணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, யாரும் காணோன்னா போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள போய் பார்த்துடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. ரசூல்லா பார்த்துட்டோம் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்கிறாங்க, யாரையாவது காணோமா பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை ரசூல்லா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு. ரசூல்லா மட்டும் சொல்கிறாங்க, ஜுலைபிபை காணோம், போய் தேடுங்கன்னு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது யுத்தத்தில் காஃபிர்களுக்கு மத்தியில் ஜுலைபிப் ரலியல்லாஹு கொல்லப்பட்டிருக்காங்க.
இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து சொன்னோன்னே, ரசூலா நீங்கள்லாம் தூக்குங்க, அவங்கள நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணலான்னு சொல்லலை. இவருக்கு தான் இவ்வளோ பெரிய அந்தஸ்து, எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய கையினால் ஜுலைபிப் ரலியல்லாஹு தூக்கி கொண்டு கப்ரில் அடக்கம் பண்ணாங்க. ஜுலைபிப் ரலியல்லாஹ்வை திருமணம் பிடிச்ச அந்த பெண்மணி மீண்டும் விதவையாயிட்டாங்க. இந்த பெண் மதீனாவிலேயே பெரிய செல்வந்தராக இருந்தார். ஜுலைபிபை திருமணம் பிடிச்ச காரணத்துக்காக இவர் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய சஹாபாக்கள் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, போட்டி போட்டுட்டு இவங்கள திருமணம் பிடிக்கிறதுக்காக வராங்க. எவ்வளோ பெரிய அந்தஸ்து பார்த்தீங்களா? இப்போது இந்த சஹாபாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவங்கள்ட்ட நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்க போகிறோம்? முதலாவது, இந்த சஹாபி அவங்களுடைய இளமை பருவத்தை அதிகமாக பள்ளிவாசலுடைய நெருக்கத்திலேயே இருந்திருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்து கல்வியை கற்கும் ஆர்வத்தோடைய தன்னுடைய வாழ்க்கையை செலவு செஞ்சுருக்காங்க. இப்படி இருந்ததுனால தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற்றவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இளமை பருவத்தை எப்படி நம்ம செலவு செய்கிறோம் அப்படின்றத சிந்திக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா சகோதரிகளே? நம்முடைய செயல்பாடு மூலமாக தான் நம்மளும் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை பெற்று நாளைக்கு மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிசு பெற்றவங்களா மாற முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷுக்கு கீழே நிழல் கிடைக்க கூடிய 7 கூட்டத்தில் இவங்களும் ஒரு கூட்டமாக இருப்பாங்க. அப்போ நம்மளும் பள்ளியோடையும் இளமையில் நல்ல வழியில் நம்ம நல்வழியில் செலவு செய்யக்கூடியவங்களாகவும் நன்மைகளை செய்யக்கூடியவங்களாகவும் வாழ முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்களாம் இன்ஷா அல்லாஹ் மாற முடியும். அந்த நிழலே இல்லாத அந்த நாளில் நம்மளுக்கு நிழல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இளமையை எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய இளமையை ஜாலியாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகலாம், நம்ம அடுத்த கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவங்களாகவும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? பள்ளியோடு நம்ம தொடர்போடு இருக்கோமா? பள்ளிவாசலுக்கு நம்ம போகிறதே கிடையாது. பாங்கு சொல்லப்பட்டாலும் நம்ம கடைசி ஜமாத்தில் கடைசி ரக்காயத்தில் சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளுடைய ஆண்கள் கலந்துக்கிறாங்க இல்லையா? இந்த சூழலை நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். அவர் 2வது படிப்பினையாக அவர் ஏழ்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருந்திருக்கார். இன்னும் அவர் கல்வியை கற்க அவருடைய ஏழ்மை எந்த ஒரு தடையும் இருந்ததில்லை. நம்ம சொல்கிறோம் நம்ம நன்மை செய்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறோம், அப்படி தானே? ஏழ்மை ஒரு காரணம் கிடையாதுன்னு அவர் வாழ்ந்திருக்கார். கல்வியை கற்றுக்கிறதுக்கு அவருடைய ஏழ்மை எந்த ஒரு தடையும் இருந்தது கிடையாது. அதனால் நாமளும் கல்வி கற்க வசதியோ அல்லாஹ்வை நினைக்க அந்தஸ்தோ எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது இல்லையா? நம்மள்கிட்ட காசு இல்லை, நம்மள்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக நன்மைகளை நம்ம சேர்க்குறதே கிடையாது, தர்மம் பண்ணுறது கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே இதுதானே அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்மள்ட்ட ஒரு 10 ரூபா இருந்தாலும் போதும் தான், அதிலிருந்து 1 ரூபா நீங்கள் சதக்கா பண்ணுங்கள். உங்களுடைய நன்மையை நீங்கள் உங்களுடைய நரகத்திலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, நன்மையை நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம பண்ணலாம் இல்லையா? நம்ம செய்கிறது நம்ம காசுனால வச்சு தான் நம்ம தர்மம் பண்ண முடியும், காசை வச்சு தான் நம்ம நன்மை பண்ண முடியும்னு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப இலகுவான மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் நம்ம எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சால் கூட நன்மைகளாக நம்மளுக்கு எழுதப்படுது இல்லையா? நன்மையை நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நன்மையை செய்யக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருத்தவர் கல்வியை தேடி பயணம் பண்ணுறாரோ அவருக்கு சுவனத்துடைய பாதை இலகுவாகுதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கல்வியை தேடி போகிறதுக்கே நம்மளுடைய வீடுகளில் எல்லாரும் எதிர்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இதுக்காக இந்த கல்வியை கற்றுக்கிற, அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அதை தடை செய்யக்கூடியவங்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தான் ஜுலைபிப் ரலியல்லாஹ் அவங்களுடைய பாதையை ரொம்ப இலகுவாக்கியிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய கல்வி பயணத்தை அவங்க தேடி போனதுனால தான் அவங்க எப்படிப்பட்டவங்கள ஆனாங்க? இறுதியில் போர் செஞ்சு அவங்களுடைய ஷஹீது அப்படின்ற அந்தஸ்தை அவங்க வாங்கிட்டாங்க. 3வது படிப்பினையாக ஜுலைபிப் ரலியல்லாஹ் அவங்களுடைய திருமணத்திலேருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு திருமணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு 4 விஷயம் என்ன செய்கிறாங்க, அந்த 4 காரணத்துக்காக முடிவெடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒன்று அழகு, ரெண்டாவது குலப்பெருமை, மூணாவது பொருளாதாரம், நான்காவது மார்க்கம். இந்த 4 விஷயத்தில் மார்க்கத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி தான் இருக்கோமா? மார்க்கத்தை தான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோமா? அழகு இருக்கா, ஒரு பொண்ணு பார்க்க போகிறோமா, பையனே பார்க்கலனா சரி, பொண்ணு பார்க்க போனோன்னா நம்ம தான் என்ன செய்வோம், பெண்கள் தான் உடனே சொல்லுவோம் அழகு இல்லைப்பா வேணான்னு சொல்லுவோம். இல்லை அவங்களுக்கு குலப்பெருமை இல்லை, அவங்களுக்கு அந்தஸ்து கிடையாது, அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நம்மளை என்ன செஞ்சுருவோம், போய் பார்க்குற நம்ம பெண்களே வேணான்னு வந்துடுவோம். நீங்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்க, உங்களுடைய உள்ளம் அழகாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெளி தோற்றத்தை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஜுலைபிப் ரலியல்லாஹ் அழகில் குறைவானவங்களாக இருந்தாங்க, ஏழையாக இருந்தாங்க, குடும்ப பின்னணிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, குலப்பெருமை எதுவுமே இல்லைல்ல. அப்படி இருந்தால் கூட இவங்களுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு, மார்க்கத்துக்காகவும் இவங்களுடைய கல்விக்காகவும் நடந்துச்சு. இன்னும் அந்த பெண்மணி எப்படி அவங்களுக்காக ஒத்துக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, மார்க்கத்துக்காக தான் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியும் ஒத்துக்கிறாங்க. ரசூல்லா சொல்லி மீறக்கூடாதுன்ற ஒரே காரணம்தான், இவர் மார்க்கத்துக்காக இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியும் ஒத்துக்கிறாங்க. நம்மளாக இருந்தால் அதை ஏற்றுக்குவோமா? கிடையாது. நம்ம மார்க்கத்துக்காக அந்த திருமணத்தை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாமே நன்மையாக இன்ஷா அல்லாஹ் அமையும். அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருப்பான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சகோதரிகளே. இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நிறைய படிப்பினைகளை நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயங்களை கொண்டு வர செயல்படுத்துறதுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.